2 நாள் துணிங்க மடித்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே ஐயோ அப்பான்னு ஆயிடுச்சு. இவர் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தாரா, அவரோட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய இருந்தது. எல்லாத்தையும் துவைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே மடித்து வைக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேருக்கு இது மாதிரி மடித்து வைக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து அப்படியே நீட்டாக பார்த்து பர்ஃபெக்டாக மடிப்பாங்க. எனக்கு அப்படிலாம் மடிக்க வராதுங்க. அப்படியே மடிக்கணுன்னாலும் அது வந்து கொஞ்சம் லேசித்தனம் தான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து செய்யாமல் அப்படியே எடுத்துமே பெட்டு மேலே போட்டு வைக்கவும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இதுன்ட்டு சரி கையோட ஏதோ ஒன்றுன்ட்டு எல்லாமே அயனிங்க்கு தான் போவோம் முக்கால்வாசி. அதனால் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே ஏதோ ஒன்றும் பாதியமாக மடித்து வச்சுருவேன். இன்றைக்கி ஈவினிங்கில் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அவர் பர்த்டே இல்லை, அவர்கிட்டயே ட்ரீட் கேட்டாச்சு. சரி பீட்சா ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிபேலாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து சின்னதாக ஏதாவது அந்த கூப்பன் கார்டு கொடுப்பாங்களே, அதில் தான் வாங்கினது. இது லார்ஜ் பீஸா 500 ருபீஸ் 550 ருபீஸ் தான், 1000 ருபீஸ் சம்திங் வருது. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு. மறுநாள் சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கீரை தான் வாங்கிட்டு வர சொன்னேன். போயிட்டு அப்படியே மொத்தமாக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லா காயுமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓரளவுக்கு முக்கால்வாசி எல்லா காயும் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். வாழைத்தண்டு மோஸ்ட்லி இருக்கும். வாழைக்காய், கீரை வாங்கிட்டு வாங்க. முளைக்கீரையாக வாங்கிட்டு வாங்க, சின்ன சின்னதாகனா. பெரிய பெரிய கீரையாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. கேட்டால் அது பெரிய முளைக்கீரைன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காய்கறியெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஃபுல்லாக டம்ப் பண்ணி வாங்கிப்பீங்களா 1 வீக் 10 டேஸ்க்கு, இல்லைனா டெய்லி போய் வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே போய் டெய்லி வாங்கணுன்னா ரொம்ப லாங். அதனால் 1 வீக்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன தான் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லி சமைக்கிற மாதிரி வராது இல்லையா?